கிராணியில் சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாரும் லைக் கொடுக்காதனால லைக் கொடுத்துங்க. ஒரு வேன் இட்டாங்க, அதை தான் போய் செய்ய போயிடறான். சீவேஜ் எஸ்கேப்பில் பாதி உங்களுக்கு காட்டிருக்க மாட்டேன், ஏன்னா செல்லில் சார்ஜர் இல்லைங்க. அதாங்க கட் பண்ணி காட்டேன். இன்னும் தொண்ணு வந்தது. நானே எனக்கு விளாட தெரியாதுன்னு சொல்லிட்டு விளாட்றேன். இந்த கேள்விக்கிட்ட இன்றைக்கி மாட்டே கூடாது. ஆனால் இந்த டே ஒன்று இந்த எஸ்கேப்பை முடிக்கிறேங்க. முதல்ல சொட்டை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். ஏய் என்னையா விட சொட்டைன்ற வர்றேன்டா. ஆஹா சொட்டை கிழவி, நான் உன்னை எதுவும் சொல்லி இப்போ சொன்னேடா. ஐயோ நம்மளே சொன்னவேடா. அந்த மொட்டையும் தான் பரவாயில்ல, அதை ஒரு நாளைக்கு பண்ணுவோம். கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இது கிராணி 3 சாப்டர் 3 போடுங்க ப்ரோ அப்படின்னு. இதில் இருக்கிற எஸ்கேப் எல்லாம் முதல்ல கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். கிராணி 2ல் ஒரே ஒரு எஸ்கேப் தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போட் எஸ்கேப் இன்னும் கம்ப்ளீட் பண்ணுங்க. பாருன்னா கம்ப்ளீட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணால் அந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கப்பா. முதல்ல இந்த கன் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கமாக அப்படியே தூக்கி போட்டு வந்தால் நான் இந்த வேலையை எங்கே பார்ப்பேன். நீ எனக்கு மட்டும் இந்த வெப்பன்லாம் ரெடி பண்ணிட்டேன். கிழவிய இன்னும் அடி பண்ண தெரியாது. ஏய் எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. எங்கேயாவது சுற்றினே இருப்ப. கடைசி கிழவி, நான் பேசுறது உனக்கு எப்படி கேட்குது? ஏய் பேசுறது இந்த வீட்டில் எக்கோ அடிக்கண்டா. ஓஹோ அப்படியா? அந்த சொட்டை கிழவி எங்கே போயிடறாரு தெரில. முதல்ல இது கன்று ரெடி பண்ணுவோம். செல்லில் சார்ஜர் இல்லைங்க. ஏய் சொட்டை கிழவி, நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போகணும். ஓகே பாய் பாய். நம்ம சொட்டை கிழவியை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசைத்திடுவேன் பாருங்கண்ணே. அது இதை போய் முதல்ல இப்படி வச்சு விட்றலாம். ஒரு பாட்டு கிடச்சிச்சு. இன்னும் எங்கேயாவது ஒரு பாட்டு தான் கிடைக்கணும், 2 பாட்டு கிடைக்கணும். சரி இது உள்ளே எனக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும். வா இன்னொரு பாட்டு கிடச்சிச்சுங்க. இது அப்படியே இடிக்காமல் இது உள்ளே போயிட்டு அப்படியே இப்படி இறங்கி போயிட்டு இது உள்ளே இப்படி போயிட்டு இப்படி தூக்கி போட்டுடணும். இப்படி போட்டால் அந்த நல்ல கேள்விக்கு இங்கே வருவா. அவளுக்கு கண்ணே தெரியாது. இந்த இடத்த வரைஞ்சிக்கன்னா கண்ணு தெரியாத பல்பு போன ஃபீஸ் பல்பு மாதிரி இருக்கும். கண்ணே தெரியாதுங்க. முத்தாதிக்கே இன்னும் வரல. ஒருவேளை கேள்விக்கு காது போயிடுச்சோ அதான் நினைக்கிறேன். சொட்டை கிழவி ஊத்தபள்ளு கிளவி இப்படி தாங்க மொட்டை என் பாட்டுன்னு இருப்பான். நான் பாடி கட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒத்தவள்ளு கிளவி சொட்டை மொட்டை கிளவி ஊ ஆ ஏ. நல்லா இருக்கும்னு தெரியாது, நல்லா இருக்காது தான், அதனால தான் நிறுத்திட்டேன். இன்னும் பாடுவான், அது எனக்கு தெரியாதுங்க. சொட்டை கிளவி ஆடி பார்ப்போம். சொட்டை சும்மா கிட்டத்தட்ட நம்ம வீடியோ 3 நிமிஷமாக பார்க்குறீங்க. சொட்டை கிளவி வந்துட்டா. ஏய் எங்கடா இருக்க சொல்லுடா. டேய் டிபி இதை வர உனக்கு ஆப்பு. அட சொட்டை கிழவி, நான் தான் உனக்கு ஆப்பு வைக்க போகிறேன். சாவ் என்னையாவா நீ அடிக்க முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒரு பாட்டு தாங்க கிடைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ 3 நிமிஷமாக பார்க்குறீங்க. அதனால் இந்த வீடியோக்கு வர லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கப்பா. போன தடவை கிராணி வீடியோ போட்டு 4 தான் கிடச்சிது. லைக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்க, வியூவர்ஸ் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கிராணி செத்துட்டா. அவள் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்படியே இப்படி போக வேண்டியதான். ஏய் என்னையோட கிண்டல் பண்ணுற உன்னை அடிப்பேன். ஏய் சொட்டை கிழவி, நான் ஒன்று சொல்ல, நான் மயக்கத்தில் இருந்தாலும் கேட்கும்டா. சரி இதில் ஒன்று நம்ம சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருளே கிடச்சிச்சிங்க. அடுத்தது இதுலேயும் இதில் ஒன்றும் இல்லை. அடுத்த பாக்ஸில் வச்சு என்ன கொடுங்கடா. டே ஒன்றுமே இல்லைங்க. இது ஒன்றியும் தான் கொடுத்தானோ, வேறு எதுவும் இல்லை. சரி இப்படியே போய் பார்த்தா புக்கு இருக்குது. இந்த புக்கு நம்மளுக்கு தேவை, அப்புறமா போகணும். சரி இப்படியே சுற்றிட்டு போய் இப்படி 2 திறந்து ஓப்பன் கரோ. இதை திறந்து விட்டு வின்சாண்டில் கிடச்சிக்குது. இதை போய் சுற்றி பார்ப்போம். போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ திருகுன்னு திருக வேண்டியதுதான். திரு
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்காக ட்ராப்லஸ் யாராவது இதில் தான் நம்ம கிராணியோட தலையை வெட்டினா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஏய், ஏன் தலையே வெட்டலாம் பார்க்குறியா? டேய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஏஞ்சிருவேன்டா. சொட்டை கிழவி, நான் ஒன்று சொல்ல, உன் புருஷனை சொன்னேன். ஏய், என் மாமாவே சொல்கிறியா இன்னைக்கு? ஓஹோ, என் கிராணியை திட்டுறது யாரோ? சொட்டை கிழவி, கிழவா, நீ எங்கேருந்துடா வந்த? டேய், நான் எங்கே இருந்தா உனக்கு என்னடா? என் இங்கே ஒரு மைக் செட் இருக்கும், அதில் நான் பேசிகிட்டே இருப்பேன் கிராணி 2லேருந்து. சரிடா கிழவா, நீ பேசினேரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓஹோ, என்ன கத்துற மாதிரி கேட்குது? சொட்டை கிழவி, ஏகப்பட்ட சவுண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம சொட்டை கிழவிக்கு. அதனால் இப்படியே போய் என்ன பண்ணலான்னா, இந்த ஹேமரை எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா இந்த இடத்துக்கு போகிறது ஏதோ பயமாக இருக்குங்க. இங்கே யாரோ கட்டி விட்டு அடிச்சுக்கிறாங்க அந்த சொட்டை கிழவி. இதில் போனால் கன்னுக்கான இன்னொரு ஷார்ட் கன் பார்ட்டு. ஓகே காக்கா, என்ன வச்சுக்கிற? மாஸ்டருக்கு இது எனக்கு தேவையே படாது. ஓகே, இதை திறந்து பார்க்கலாம். கேஸ்லின் இருக்குது, இது நம்மளுக்கு தேவையப்படாது. அப்படியே கீழே போய் நவுத்துறா அப்படியே போய் இது உள்ளே என்ன இருக்குது? இது உள்ளே கார் வீல் தான் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஷார்ட் கன் பார்ட் எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்புறம் வந்து இது வேலையை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு சொட்டைக்கிளி வருவா. இந்த வீடியோக்கு யாராவது லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுதுப்பா. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். ஏன் இன்றைக்கி எல்லாேருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எங்கள் ஸ்கூல்லலாம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலாம் கொண்டாட்டம்னு 11 மணிக்கு தாங்க வீட்டுக்கே வந்தேன். லிஃப்ட் கேட்டு அப்படியே டவுன் வண்டியில் வந்துட்டேன். நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீ தான். சரி, அப்படியே கன்னு பாட்டில் சுட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து இதை திறந்தா உள்ள கார்கி. வா, இது உள்ளே எதனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக போயின்னு இருந்தேன். ஏன்னா காருக்குள்ளே ஏன்னா முக்கியமான பொருள் ஏன்னா கிடைச்சா நல்லாயிருக்கும் சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஓகே, எங்க நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது சொட்டைக்கிழவி இந்த பக்கம் வா. நான் சொட்டைக்கிழவி அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ ஹேமர் எடுத்து நம்மளுக்கு சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 பொருள் தேவை. அது என்னென்னா கட்டிங் பிளேடு, ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்டு பெட்லாக்கி என்னமோ அதை தான் நினைக்கிறேன். அது எடுத்துட்டுனா வேலை முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஸ்பெஷல் டோரில் சுற்றிடுவோம். ஸ்பெஷல் லேக்கு முன்னாடி நீ என்கிட்ட மாட்டிடுவாடா. இந்த சொட்டை கிழவி, எந்த சொட்டை கிழவி? ஓ, உள்ளே அடைகிற சொட்டை கிழவியா? உள்ளே இருக்கிற கிழவிக்கு சொட்டையே இல்லைல்ல. சரி, உன்னை நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். எங்கள் அம்மாவே சொல்லிட்டியா? என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலி. ஆட கிழவா. டிபி, நான் பிடிக்கிறதுக்காக நான் வரட்டா? கிராணி, நான் ஸ்பெஷல் டோப்பர் ஒர்க் பண்ணிட்டேன். இனிமேட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஏஞ்சல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. உன் பிடிச்ச மொட்டையினாலும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போய் என்ன பண்ணால் நான் அதை உள்ள கன்று எடுத்துன்னு வந்துட்டு இது உள்ளே இப்படி வந்துட்டேன். எனக்கு ரெஸ்ட்டு பேர்லாக்கி கிடச்சிது. அது எங்கே கிடச்சிதுன்னா அந்த ஸ்பெஷல் டோர் ஓப்பன் பண்ணுறோம்ல, அங்கே தாங்க கிடச்சிது. அதை எடுத்துன்னு போய் மீட்டு வச்சேன். மீட்டு ஒரு இடத்த கிடச்சிது. ஓகே, மீட்டு என்ன அந்த இடம் பேர் வர மாட்டேதுங்க. அந்த இடத்த ஒரு இடம் கிடச்சிதுங்க. அது கிடச்சிட்டு அவருக்கு இந்த சொட்டை கேள்வியை அடித்து என்ன அடிச்சிட்டியோ ஒன்றா சும்மா பண்ணேன். சொட்டை கேள்வியோட உடம்பை இப்படி தூக்கி போட்டு அவள் தலையில் ஃபுட்பால் விளாண்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்படியே போவோம். யார் அது? ஐயோ, கண்ணா அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் பேசினிருந்தேங்க. அதனால தான் இப்படி வந்துச்சு. அதனால தான் வீடியோ இப்படி ஆயிடுச்சு.
அனுப்பிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒன்று கிளம்பி போயிட்டேங்க. ஓஹோ வேறு அது ஒரு சொட்டுக்கிளி எழுஞ்சிட்டு ஓ இந்த ஏஞ்சலிங்களா கேளுங்கயா ஸ்டெண்டினா அடிக்க வர ஹோ இங்கே தாங்க எனக்கு இது இடத்த கிடச்சிது. இதை எடுத்துகிட்டு போய் தான் ஓப்பன் பண்ணேன். இந்த இடத்த ஸ்டிக்கு இன்னொரு லேம் பிளே மறுபடியும் போட்டேன். இந்த இடத்த ஸ்டிக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எஸ்கேப்பே பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.